ஹாய். நாங்க இப்ப எங்க இருக்கிறோம்னா, சென்னை சென்னையிலேருந்து திருவொற்றியூர்ங்கிற ஊருக்கு நாங்க போயிட்டுருக்கோம். எங்க நாத்தனார் வீட்டு வளகாப்பு. அதனால நாங்க எல்லாரும் குடும்பமா கார்ல போயிட்டுருக்கோம். திருவொற்றியூர்ல தான் கடைசியா இந்த மெட்ரோ ட்ரெயின் வந்து இதுல நிக்கும். இதுதான் மெட்ரோ ட்ரெயின் போற இடம்னு எங்க பையன் சொல்லிக்கிட்டே வந்தான். நாங்க அத பார்த்துக்கிட்டே போயிட்டோம். அங்க பக்கத்துல தான் மண்டபம் இருக்குன்னு சொல்லி நாங்க போயிட்டோம். மண்டபத்துக்கு போகவும் ம் ஈரோட்லேருந்து என் குழந்தை பொண்டாட்டி எல்லாரும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால மண்டபத்துல மேலேயே நாங்க போகல. கீழயே நின்னு எல்லாரும் அவங்க அண்ணன், தம்பி எல்லாம் நின்னு எல்லாரும் நாங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ரொம்ப நாள் ஆச்சா சொந்த பந்தத்தெல்லாம் பார்த்து. ஃபங்ஷன கூட நாங்க அட்டெண்ட் பண்ணல. எல்லாரும் வெளியிலயே நின்னுட்டோம். நாங்க அந்த ஃபோட்டோ, வீடியோ எடுக்கிறத பார்த்து எங்க பேத்திங்கலாம் ஓடி, ஓடி எங்கள திட்டுதுங்க. வீடியோ எடுக்குறாங்க, ஃபோட்டோ எடுக்குறாங்க, யாரும் பக்கத்துல போக்கூடாதுன்னு. அப்புறம் நாங்க மேடைக்கு வந்துட்டோம். அந்த வளகாப்புக்கு உரியது எல்லாமே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. சீர்தட்டு, வளையலு இது எல்லாமே அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அப்புறம் போறவங்களுக்கு பூரா கிரேப் ஜூஸ் அங்கேயே பழச்சாறு எடுத்து அப்படியே குடுத்தாங்க. அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் பொண்ணையும் மேடைக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அப்படியே இதுதான் பொண்ணுக்கு மாமியார். இது என் நாத்தனார். வளகாப்பு போட ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க திருச்சியில இருந்து சென்னைக்கு போயிருக்கிறோம் வளகாப்புக்காக. ஒவ்வொருத்தரா போய் வளையல் போட்டோம், நலுங்கு வச்சோம். இந்த பொண்ணுக்கு கடலூர் வளகாப்பு போட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. எப்பம்மா போற என்ன போறன்னு நான் கேட்டுக்கிட்டே வளையல்லாம் போட்டு வளையல் போட்டுட்டேன். அப்புறம் அப்புறம் எங்க சொந்த பந்தம் எல்லாருமே வளையல் போட்டோம். நாங்க வளகாப்பு போட்டுட்டு பையும் கையில குடுத்துட்டாங்க. இது என் குழந்தை ஒய்ஃபு, தங்கச்சி. இந்த பிள்ளையும் ஈரோட்ல இருந்து வந்திருந்துச்சு. இந்த மாதிரி விசேஷங்கள்ல தான் சொந்த பந்தம் எல்லாரும் நாங்க பார்த்துக்குவோம். எங்க பொண்ணு வளகாப்பு போட்டுக்கிட்டு இருக்கிறா. எத்தனையோ ஃபங்க்ஷன் போனாலும் ஃப்ரெண்டு ஃபங்க்ஷன் எது போனாலும் இந்த சொந்த பந்தம் எல்லாமே ஒண்ணா கூடி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சின்னு வந்திருக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷமா இருந்தோம் குடும்பத்தோட. எங்க பொண்ணுக்கு வளகாப்பு போட்டு பை வாங்கின சந்தோஷம். அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் ஒண்ணா உட்கார வச்சு போட்டோ, வீடியோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த கையில டாடி, மம்மின்னு சொல்லி எழுதி கொடுத்து, இது மெட்ராஸ்ல இந்த பழக்கம் எங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் வச்சு நல்லா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நல்லா பண்ணியிருந்தாங்க. பார்க்கறக்கே ரொம்ப அருமையா இருந்துச்சு. அப்புறம் நாங்க எங்க குடும்பத்தோட நின்னு போட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் என்ன, சாப்பாடு தானே. சாப்பாடு எல்லா வகை சாப்பாடு நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. 7 வகை சாதம். நானே போய் கேட்டேன். இது யாரு பண்ணுனது? ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்கன்னு நானே பாராட்டிட்டு வந்தேன். வளகாப்பு சாப்பாடுனா இப்படித்தான்.
நல்லா வெஜிடபிள் பிரியாணி. அதுவும் பலாக்காயில செஞ்ச பிரியாணி. அது ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. கல்கண்டு சாதம், தேங்காய் சாதம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. மாங்காய் சாதம் எல்லாமே. நாங்களும் சாப்பிட்டுட்டு, அப்புறம் திருப்தியா நம்ம வீட்டுக்கு போவோம்ன்னு சொல்லி நாங்களும் திருச்சிக்கு கிளம்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அவங்களாம் ஆட்டோல கிளம்பிட்டாங்க ஈரோடுக்கு. நாங்களும் திருச்சிக்கு அவங்களே பாய் சொல்லிட்டாங்க. நாங்களும் திருச்சிக்கு கிளம்பி வந்துட்டோம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.